ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 அதாவது இந்த மந்த் Yamaha லான்ச் பண்ண போகிற R2ல என்ன மாதிரியான 10 விஷயங்களை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா R2 லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியும் 27th இந்த மாதம். ஆனால் என்ன மாதிரியான சேஞ்சஸ் அதில் கொண்டு வர போகிறாங்க, எதெல்லாம் பெட்டர் பண்ண போகிறாங்க, R2வோட டிசைன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு எதுவுமே தெரியாது. ஸோ இந்த வீடியோவில் 10 விஷயம் என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன்ஸ் R2ல இருக்கும், எதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு Yamahaவோட R2 பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் ஒரு ரெட் கலர் ஹார்ட்டின் மட்டும் கொடுங்க. R2வை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் ஒரு 1 or 2 இயர்ஸாகவே லான்ச் பண்ண போகிறாங்க இந்தியாவில் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஸ்பெகுலேஷன் நமக்குள்ள வந்துக்கிட்டே இருந்தது. பட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா R2 கன்ஃபார்ம் பண்ணாங்க, உடனே லான்ச் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. R2வை பொறுத்த வரைக்கும் நமக்கு பை ஃபங்க்ஷனல் LED ஹெட்லைட்ஸோட அந்த சேம் டிசைன் தான் வரும். லைக் R7 எப்படி இருக்கோ, இல்லைனா இப்போ நமக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய R15 டிசைன் எப்படி இருக்கோ அதே மாதிரியான டிசைன் பேட்டர்ன் தான் வரும். ஆனால் உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஏரோடைனமிக் சேசஸ் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரோடைனமிக்ஸ் பாடி பேனல்ஸில் நமக்கு ரொம்ப ஷார்ப்பாகவும் ஸ்லீக்காகவும் இருக்க போகுது. ரொம்ப லைட் வெயிட்டான சேசஸ் இருக்கும் அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ்டு ரைடர் எய்ட் சூட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட கம்ஃபர்டபுளாக இருக்கட்டும், இதில் இருக்கக்கூடிய கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே ஸோ உங்களுக்கு இதுக்கப்புறம் ரொம்பவே நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு கொண்டு போகிறாங்க. அண்ட் R2வை பொறுத்த வரைக்கும் நமக்கு 200cc இல்லை 250cc அப்படிங்கிறதே இன்னும் வரைக்கும் நமக்கு தெரியாமல் இருக்கு. பட் 200cc இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இதில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் இருக்கும். 250 இருந்துச்சு அப்படின்னா தாறுமாறான ஒரு மாடலாக இருக்கும். ஸோ அட்வான்ஸ்டு ரைடர் ஹெய்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கலர் TFT டிஸ்பிளே கொடுக்க போகிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நியூ கலர் ஆப்ஷன்ஸ் இருக்க போகுது. கலர்டு TFT கிளஸ்டர் இருக்கும். இந்த கிளஸ்டரில் உங்களுக்கு தெரியும் ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்கும், கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட், மியூசிக் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்லா விதமான நோட்டிஃபிகேஷனும் உங்களால் இந்த கிளஸ்டரில் பார்த்துக்க முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் அண்ட் ஆஃப் அது நீங்கள் பண்ணிக்க முடியும். மேபி இந்த மாடலில் உங்களுக்கு நேவிகேஷனும் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு. நாலாவதாக பார்த்தீங்கன்னா ஹையர் RPM இன்ஜின் இருக்குங்க. இதில் ஹை RPM இன்ஜின் அப்படிங்கிற மாதிரி தான் ஆல்ரெடியே சொல்லியிருந்தாங்க. இந்த R2 மாடலில் நமக்கு ஹையரான RPM இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினாக தான் இருக்க போகுது. உங்களுக்கு அந்த இனிஷியல் பிக்கப் கிடைக்கணும், இல்லை டாப் இன் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரீச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா R2ல இன்னும் கொஞ்சம் ஹையரான RPM இன்ஜின் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ட்வீக் பண்ணியிருக்க போகிறாங்க. ஏன்னா குளோபல் மார்க்கெட்டில் 200cc இன்ஜினே கிடையாது Yamahaவை பொறுத்த வரைக்கும். பட் குளோபல் மார்க்கெட்டில் 250cc இன்ஜின் இருக்குங்க. R25 இப்போ தான் ரீசெண்டாக ஜப்பானில் லான்ச் பண்ணாங்க. ஸோ சேம் இன்ஜின் நமக்கு 250cc Yamaha லான்ச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா R25 அப்படின்னு வரும். பட் இது R2 அப்படிங்கிறதுனால நமக்கு 200cc தான் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு சஸ்பென்ஷன்ஸ் இருக்க போகுது. ஸோ அட்வான்ஸ்டு சஸ்பென்ஷன்ஸ் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன்ஸ் மேபி ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் கொடுக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன்ஸ் அப்படின்னும் போது டெஃபினட்டாக நமக்கு ட்ராக்குக்கு தகுந்த மாதிரி, ஸ்ட்ரீட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளால அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளோட சஸ்பென்ஷனை சூப்பராக ஸ்மூத்தாக வச்சுக்க முடியும். ஸோ இது ஒரு பெஸ்ட்டான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஆறாவதாக பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய VVA டெக்னாலஜியும் R2ல இருக்க போகுது. ஏழாவதாக பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ கண்டிப்பாக ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு பைக்குக்கும் சேஃப்டி, நமக்கும் சேஃப்டி. இது கூட நமக்கு டியூவல் சேனல் ABS இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக் கொடுக்க போகிறாங்க. நல்ல சூப்பரான கான்ஃபிகரேஷனில் தான் சேஃப்டி சிஸ்டம் அப்படிங்கிறது Yamahaவோட R2ல இருக்க போகுது. அண்ட் எட்டாவதாக பார்த்தீங்கன்னா அல்ட்ரா லைட் வெயிட் சேசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அல்ட்ரா லைட் வெயிட்டுங்கும் போது ஓவரால் பைக்கோட வெயிட்டே பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக இருக்கும். ஸோ இப்படி ஓவரால் வெயிட்டே கம்மியாக இருக்கும்போது டெஃபினட்டாக நம்மளால் ஹையரான டாப் ஸ்பீடை ரீச் பண்ண முடியும். அண்ட் நமக்கு அந்த வாபல் இஷ்யூ இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வாபல்னா என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஹையரான RPMல நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும்போது நமக்கு பைக் அலைகிற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும். பட் இதில் கிடைக்காது. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஏரோடைனமிக்ஸ் சேசஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்லேயே நான் சொன்னேன். ஒன்பதாவதா பார்த்தீங்கன்னா இந்த மாடல் முழுக்க ஸ்ட்ரீட்டுக்காக இருந்தாலும் ஹைவே ரைடிங்க்கு பெட்டரான ஒரு என்வாயன்மெண்ட் இந்த மாடலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிளிப் ஆன் ஹேண்டல் பார்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் மோஸ்ட்லி சிட்டியில் மட்டும் ரைட் பண்ணால் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. நீங்கள் ஹைவேக்கு கொண்டு போனீங்கன்னா R15 விட ரொம்ப பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பத்தாவதாக பார்த்தீங்க அப்படின்னா நியூ கலர்ஸ் அண்ட் லுக் ஸ்லைட்லி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. நீங்கள்
R15 கம்பேர் பண்ணும்போது. பட் பை ஃபங்க்ஷனல் LED ஹெட்லைட்ஸ் தான் கொடுக்க போகிறாங்க. பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது நியூ கலர் ஆப்ஷன்ஸ் இருக்க போகுது. எப்பவும் போல் நமக்கு வந்து Yamahaவோட ரேசிங் ப்ளூ இருக்கும். மற்ற கலர்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர் ஆப்ஷன்ஸ் கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் Yamaha சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 10 விஷயங்கள் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த கான்ஃபிகரேஷனில் இருக்கக்கூடிய 200cc ஃபுல்லி ஃபேர்டு மோட்டார் சைக்கிள் நமக்கு வேணுமா வேணாவா அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ யோசிச்சுக்கலாம். அப்படி ஓகே அப்படின்னா நம்ம 10,000 ரூபா இப்போ நம்ம ஸ்பெண்ட் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய Yamahaவோட ஷோரூம்ஸில் புக் பண்ணாலும் சரி, இல்லாட்டி நம்ம ஆன்லைனில் புக் பண்ணாலும் சரி, உங்களுக்கு லான்ச் பண்ண அடுத்த 45வது நாளில் உங்களுக்கு வந்து உங்களுடைய கையில் உங்களுக்கு R2 இருக்கும். சில ரூரல் ஏரியாவில் உங்களுக்கு R2 உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு லேட்டாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் Yamaha சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த Yamahaவோட R2 பற்றின டீட்டெயில்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் ரெட் கலர் ஹார்ட்டின் மட்டும் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே.